பாலியல் குற்றத்தை தடுக்க உண்மையான தீர்வு காலத்துல இது பேசியாக வேண்டும். சகோதரி, இன்னைக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டாலே நம்ம எல்லாரும் போற இடம் சோசியல் மீடியா தான். Government change, laws change, but as long as human psychology is corrupted, crime will never decrease. எங்களை மட்டும் ஆட்சிக்கு வர வச்சு பாருங்க. போனோகிராஃபி, இந்த மனநோய்க்கு நீங்க மருந்து கொடுக்காம நீங்க எத்தனை போலீஸ் ஸ்டேஷன் இருந்தாலும் சரி, இந்த குற்றத்தை நீங்க உங்களால தடுக்கவே முடியாது. அவர்கள் தங்கள் பார்வைகளை பேணிக் கொள்ளட்டும், அவர்கள் தங்கள் கற்பை பாதுகாத்துக் கொள்ளட்டும். Islam did not start with women dress, it started with men eye. إن الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين إلى يوم الدين أما بعد. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. விண்ணை படைத்து விண்ணிலே விண்மீன்களை படைத்து மண்ணை படைத்து மண்ணிலே மனிதர்களை படைத்து மேலும் பசிக்கின்ற மனிதனுக்கும் ருசிக்கின்ற உணவை கொடுத்து அதனை பார்த்து ரசிக்கின்ற ரப்பாகி அல்லாஹ் ஒருவனுக்கே போல நிற்குமாக. அவனின் சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் பாசமும் நேசமும் இந்த உலகத்திற்கு நேரொலிக்காக அனுப்பப்பட்ட அத்துணை நபிமார்கள் மீதும், குறிப்பாக நமது உயிரினுமான கண்மணி நாயகம் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், பரிசுத்தமான அவர்கள் குடும்பத்தார்கள் மீதும், அவர்கள் வாழ்க்கை அடிச்சுவற்றினை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த வாழ்கின்ற வாழப்போகும் அத்துணை நல்லுள்ளங்கள் மீதும், குறிப்பாக இங்கு கூடி குழும்பி இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் வற்றாத கருணை குற்றாமல் குறையாமல் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற உயர்ந்த பிரார்த்தனையோடு எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைக்கு நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு கேட்கும் போதே நெஞ்செல்லாம் பதற வைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிற ஒரு தலைப்பு. ஆனா இந்த காலத்துல இது பேசியாக வேண்டும்ங்கிற காலகட்டத்தை கடமையில நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். பாலியல் குற்றத்தை தடுக்க உண்மையான தீர்வு என்ன? சகோதரி, இன்னைக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டாலே நம்ம எல்லாரும் போற இடம் சோசியல் மீடியா தான். ஒரு பிரச்சனை சமுதாயத்துல வந்துட்டாலே ஃபர்ஸ்ட் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புக்கு போய் தட்டி விட்டு இதுக்கு என்னடா தீர்வுன்ட்டு டிபேட் போட ஆரம்பிச்சிடுறாங்க. ஒருத்தன் சொல்லுவான் ஊர்ல உள்ள டாஸ்மார்க்க மூடணும்டா, இன்னொருத்தன் சொல்லுவான் இல்லடா சட்டத்தை கடுமையாக்கணும்டா, இன்னொருத்தர் சொல்லுவார் இல்லடா போனை தூக்கி எறியணும்டா. சகோதரர்களை, தேர்தல் வந்துட்டாலே போதும் ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் மேடையில ஏறி மைக்க பிடிச்சு பேச ஆரம்பிச்சிருவாங்க. எங்களை மட்டும் ஆட்சிக்கு வர வச்சு பாருங்க, 3 மாசம் டைம் கொடுத்து பாருங்க, அடுத்து குற்றமே இல்லாத தமிழ்நாடா நாங்களை மாத்தி காட்டுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா 3 மாசம் இல்ல 30 மாசம் ஆனாலும் சரி ஆட்சிகள் மாறுது, குற்றங்கள் மாறுதா? இப்ப நடந்துகிட்டு இருக்க ஆட்சியா இருந்தாலும் சரி, முந்தான நடந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி, இனி யாரு புதுசா வந்தாலும் சரி குற்றங்கள் தொடரத்தான் புரிகின்றது. ஏன்? ப்ராப்ளம் வந்துட்டு சட்டத்துல இல்ல, மனுஷனோட உள்ளத்துல இருக்கின்றது. Government change, laws change, but as long as human psychology is corrupted, crime will never decrease. அரசாங்கம் மாறலாம், சட்டம் மாறலாம், ஆனால் மனிதனின் தனிப்பட்ட ஒழுக்கம் மாறாதவரை குற்றம் இங்கு குறையவே தெரியாது. சகோதரர்கள், இந்தியாவில் என்ன நடக்குன்னு தெரியுமா? புள்ளி விவரங்கள் சொல்லுது 15 நிமிடத்திற்கு ஒரு பெண் கற்பழிக்கப்படுறாங்க அப்படின்னு. யோசிச்சு பாருங்க. அப்ப நான் இந்த மேடையில பேசிக்கிட்டு இருக்க இந்த நேரம் இந்தியாவுல ஏதோ ஒரு மூலையில ஒரு தாயோ தங்கையோ கதறிக்கிட்டு இருப்பாங்க. உடனே என்ன ஆரம்பிப்பாங்க நம்ம நியூஸ் சேனல்ஸ்லனா, நான் ராத்திரி 8 மணிக்கு ஆரம்பிப்பாங்க காரசார விவாதம் அப்படின்ட்டு. ஒருத்தவங்க கேட்பாங்க இதுக்கு என்ன காரணம், ஒருத்தவங்க சொல்லுவாங்க இல்ல சமூக வலைதளம் தான் காரணம், இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க இல்ல பெற்றோரோட வளர்ப்பு தான் காரணம், வளர்ப்பு சரியில்லை. அப்புறம் லாஸ்ட் ஆங்கர் சொல்லி முடிப்பாரு நேரமின்மையின் காரணமாக இந்த டிபேட் ஆனது இதோட முடிவடைகிறது அப்படின்னு சொல்லி முடிச்சுவாங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, 24 மணி நேரம் செய்தி ஓடுது, டிபேட் போடுறாங்க, நிறைய சேனல்ஸ் நிறைய மீடியாஸ் இதுக்கான இதை எடுத்து பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனா இதுக்கான தீர்வை யார் கொடுக்கறது? தீர்வை யார் கொடுக்கறதுன்னு கேட்டா அதெல்லாம் பவர்ல உள்ளவங்க
கையில இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சகோதரர்களே, பவர் யாரோட கையில இருக்கு? இது ஜனநாயக நாடு தானே. இங்க நடக்கிற ஆட்சி ஜனநாயக ஆட்சி தானே. ஜனநாயக ஆட்சினா அப்ப எல்லாரோட கையிலயும் அந்த பவர் இருக்கு தானே. அப்ப என்னால ஒரு மாற்றத்துக்குள்ள கொண்டு வர முடியாதுன்னு சொன்னா அது எப்படி? சகோதரர்களே, இந்த குற்றத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய சைலண்ட் சைக்கோ போனோகிராபி இண்டஸ்ட்ரி, ஆபாச வலைதளம். சகோதரர்களே, இந்த உலகத்துல உள்ள பெரிய பெரிய கார் கம்பெனி சம்பாதிச்ச லாபத்தை விட, மிகப்பெரிய ஐடிஎல் சம்பாதிச்ச லாபத்தை விட இந்த ஆபாச வலைதளம் சம்பாதித்த லாபமே தெரியுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, காரன் வந்துட்டு நம்மள்ட்ட காரை வித்து காசை வாங்குறான். ஆனா இந்த ஆபாச படக்காரன் வந்துட்டு நம்மள்ட்ட காசை பறிக்கிறது மட்டும் இல்லாம நம்ம மூளையையும் நம்ம ஒழுக்கத்தையும் அப்படியே ஹேக் பண்ணிட்டான். போனோகிராபி ரிவென்ஸ் தி ஹியூமன் பிரெயின். அது காமத்தை மட்டும் தூண்டல, ஒரு மனுஷனை மிருகமா மாத்துது. அதை தொடர்ந்து பாக்குறவனுக்கு எதிர்க்க நிக்கிறது பெண்ணாலும் தெரியாது, வெறும் தோளும் சதையுமா மட்டும்தான் தெரியும். இது பெரிய மனநோய் சகோதரர்களே. இந்த மனநோய்க்கு நீங்க மருந்து கொடுக்காம நீங்க எத்தனை போலீஸ் ஸ்டேஷன் இருந்தாலும் சரி, இந்த குற்றத்தை நீங்க உங்களால தடுக்கவே முடியாது. அப்போ இதுக்கான தீர்வு தான் என்ன? இதுக்கான தீர்வு என்னன்னு கேட்டா, உலகம் தோற்ற இந்த இடத்தில் இஸ்லாம் கெத்தா எந்திரிச்சு நிக்குது. இஸ்லாம் வந்துட்டு ஒரு பிரச்சனையை ஃபர்ஸ்ட் சொல்லுதுன்னா அது முடிஞ்சோட அதுக்கான என்ன தீர்வு அப்படின்னு சொல்லல, ஃபர்ஸ்ட் அது ஆரம்ப புள்ளிய கிள்ளி எறியுது. இஸ்லாம் சொல்லுது ஃபர்ஸ்ட் பெண்களை எடுத்தோடனே பெண்களை வீட்டுக்குள்ள போன்னு சொல்லல, ஆண்களுக்கு கட்டளையிடுது. நபியே நீங்கள் கூறுங்கள் முஃமினான ஆண்களிடத்தில் அவர்கள் தங்கள் பார்வைகளை பேணிக் கொள்ளட்டும், அவர்கள் தங்கள் கற்பை பாதுகாத்துக் கொள்ளட்டும். Islam did not start with women dress, it started with men eye. குற்றத்தோட முதல் புள்ளி பார்வை தான். அந்த பார்வையை டவுன் பண்ணிட்டா அந்த குற்றத்தை நம்மளால காப்பாற்ற முடியும், குற்றம் நடக்காம நம்மளால காப்பாற்ற முடியும். அடுத்ததா பெண்களுக்கு கட்டளையிடுது, ஒழுக்கமா ஆடைகளை கட்டளையிடுது. இஸ்லாம் ஆடையை பொறுத்தவரை பெண்ணுக்கு ஒரு கட்டுப்பாடா பார்க்கல, அதை பாதுகாப்பு கிரீடமா பார்க்குது. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நபியே புள்ளி அஸ்வாஜிக்க, உங்கள் மனைவியிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் மகள்களிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள், வனிசாயில் முஃமினீன, முஃமினான பெண்களிடத்திலே சொல்லுங்கள், யுத்னீன அலைஹிம் மின் ஜலாபிபிஹின்ன, அவர்கள் துப்பட்டாக்களை கொண்டு தங்கள் மேனிகளில் போற்றிக் கொள்ளட்டும். தாலிக அத்னா அய்யுஅரஃப்ன ஃபலா யுஸைன, இதுவே அவர்கள் அறிந்து கொள்வதற்கும் தொல்லையிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கும் சிறந்த வழியாகும். இப்ப நான் ஒரு குட்டிக்கு ஒரு கதை ஒண்ணு சொல்றேன், கேளுங்க. இப்போ ஒருத்தன் கடைக்கு போறான், கடைக்கு போய் 10 லட்சத்துக்கு ஒரு டைமண்ட் வாங்குறான். டைமண்ட் வாங்கிட்டு அப்படியே ரோட்ல அப்படியே நடந்து போறான், அதை அப்படியே திருட அடிச்சுட்டு போயிடுறான். இப்ப அவனை பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம், ஏண்டா கிறுக்கு பையில, ஒரு பெட்டியில வச்சு பாதுகாப்பை கொண்டு போக மாட்டேன் அப்படி கேட்போமா மாட்டோமா? அப்ப அந்த விலை உயர்ந்த டைமண்டை பாதுகாக்கிறதுக்கே ஒரு பாதுகாப்பு தேவைப்படுதுன்னா, அப்ப உயர்ந்த மதிப்பான பெண்ணோட கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டாமா? பெண்ணோட கண்ணியம் ஆடைன்னு சொல்றது அவங்களை அடக்குமுறைக்காக அல்ல, சமூக மிருகத்திடமிருந்து அவர்களை பாதுகாக்கும் ஒரு அரணாகத்தான் இஸ்லாம் ஆடையை பார்க்கின்றது. சரி, இப்ப பார்வை பேணவும் சொல்லியாச்சு, ஆடை ஒழுக்கமும் சொல்லியாச்சு. இதுக்கும் மேல ஒருத்தன் மிருகமா மாறுறான், இதுக்கும் மேல ஒருத்தன் ஒரு பெண்ணோட கற்ப சூறையாடுறான். அப்ப அவனுக்கு என்ன தண்டனை? பொதுவா இப்ப இந்த நாடுகள் கொடுக்குற தண்டனை என்ன? சில வருஷங்கள் ஜெயில், அடுத்து சில நாட்கள்ல பெயில். இதனாலதான் குற்றங்கள் குறையவே இல்லை. இஸ்லாம் சொல்ற தீர்வு என்னன்னா, இப்போ ஒருத்தன் ஒரு பெண்ணை சூறையாடினா அவனை எல்லாரும் முன்னாடி வச்சு மரண தண்டனை கொடுக்கணும். இதுக்கு ஒரு வரலாற்று சான்று சொல்றேன் பாருங்களேன். உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு காலகட்டத்துல ஒரு பெண்ணோட கற்பை ஒருத்தர் சூறையாடுறதுக்கு வருவான். அந்த பெண் தன்னோட கற்பை காப்பாத்துறதுக்காண்டி அவனை கொலை செஞ்சிருவாங்க. இந்த செய்தி உமர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு தெரிய வருது. அந்த பெண்ணுக்கு உமர் அலி தண்டனை கொடுக்காம கற்பை காப்பாற்றிய வீராங்கனைன்னு ஒரு பட்டம் கொடுத்தது மட்டும் இல்லாம அந்த குற்றவாளி பக்கம் குற்றம் இருக்குன்னு தீர்ப்பளிச்சாங்க. சகோதரர்களே, ஆட்சிகள் மாறினாலும், எந்த அரசியல் கட்சிகள் ஆட்சிக்கு வந்தாலும், தனி மனிதனிடம் தக்வா என்னும் இறையச்சம் உள்ளத்தில் குடிகொள்ளாத வரை இந்த குற்றத்தை நம்மால் தடுக்க முடியாது.
அடுத்ததாக நள்ளிரவாக இருந்தாலும் இறைவன் என்னை பார்க்கின்றான் என்ற அச்சம் ஒவ்வொரு ஆணுக்கும் ஏற்பட வேண்டும். அடுத்ததாக பெண்களை சகோதரிகளாக பார்க்கும் இஸ்லாமிய பார்வை இங்கு குடிகொள்ள வேண்டும். அடுத்ததாக ஆபாச படத்துறை என்பது என்றும் சாக்கடையிலிருந்து நம் இளைஞர்களை வெளிக்கொண்டு வர வேண்டும். இஸ்லாமிய சட்டம் நடைமுறைக்கு வந்தால் மட்டுமே, அதாவது பார்வையை தாழ்த்தல், ஆடையை பேணல், கடுமையான சட்டம், தக்குவா, இந்த 4ம் நடைமுறைக்கு வந்தால் மட்டுமே இதை போன்ற குற்றங்களிலிருந்து நம்மால் தடுக்க முடியும். இஸ்லாம் இஸ் நாட் ஜஸ்ட் எ ரிலிஜியன், இட் இஸ் த அன்லிமிட்டட் பிராக்டிகல் சொல்யூஷன் ஆஃப் ஹியூமன். ஜஸாக்கல்லாஹு ஹைரன் வ ஆஹிர் தவானாஹும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.